சுவாமி விவேகானந்தரின் பொன்மொழிகள். உலகில் கோடி மனிதர்களில் ஒருவர் கூட கடவுளை நம்புவதில்லை. கடவுளை நம்புகிறவன் அவரை நேரில் பார்க்க விரும்புவான். தன் மதத்திலும் இறைவனிடமும் எல்லையற்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். நம்பிக்கை இல்லாதவன் ஞானியாக முடியாது. ஏதாவது ஒரு சின்னம் இல்லாமல் சிந்திக்க முடியாது. பார்வையற்றவர்கள் கூட ஒரு உருவத்தை ஆதாரமாக கொண்டுதான் சிந்திக்க முடியும். என் பிள்ளைகளாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் என்னை விட 100 மடங்கு அதிக சிறப்பு உடையவர்களாக இருக்க வேண்டும். ஜாதி முதலிய பைத்தியமெல்லாம் புரோகிதர்கள் எழுதிய நூல்களில்தான் உள்ளது. இறைவன் அருளிய நூல்களில் இல்லை. புத்த மதத்திற்கு இனி இந்தியாவில் எந்த வாய்ப்பும் இல்லை. இந்தியா தூய்மையாக்கப்பட்ட இந்து மதத்திற்கு உரியதாகிவிட்டது. விஞ்ஞானத்தில் மேலை நாட்டினர் எவ்வளவுதான் முன்னேறினாலும் தத்துவம், ஆன்மீகம் இவற்றில் அவர்கள் குழந்தைகள். கல்வியால் தன்னம்பிக்கை வருகிறது. தன்னம்பிக்கையின் வலிமையால் உள்ளிருக்கும் ஆன்மா விழித்தெழுகிறது. நான் உண்மையை கண்டுவிட்டேன். இந்த உடல் மிதந்தவாறு மேலேயோ கீழேயோ போகட்டும். யார் கவலைப்பட்டார்கள்? உண்மை இதுதான். நாம் ஒரு பொறியில் சிக்கிக் கொண்டுள்ளோம். எவ்வளவு சீக்கிரம் வெளியேறுகிறோமோ அந்த அளவிற்கு நல்லது. நான் தனியாக வேலை செய்யவில்லை. இறைவன் எப்போதும் என்னுடன் உள்ளார். இல்லாவிட்டால் நான் என்ன சாதித்துவிட முடியும்? கருணையே வடிவான எங்கும் நிறைந்த இறைவன் ஒருவர் இருப்பாரானால் அவரை நேரே காண இந்து விரும்புகிறான். சமயம் என்பது வெறும் நம்பிக்கை அல்ல. இறைவனை உணர்ந்து இறைவனாகவே ஆகுதல்தான் இந்து சமயம். தான் ஒரு ஆன்மா என்பதை இந்து நம்புகிறான். ஆன்மாவை வாள் வெட்ட முடியாது, நெருப்பு எரிக்க முடியாது. சிங்கங்களே, வேறு கொண்டு எழுங்கள். நீங்கள் செம்மறி ஆடுகள் அல்ல. நீங்கள் அழியாத ஆன்மாக்கள். உங்களை பாவிகள் என்று அழைக்க இந்து மறுக்கிறான். நாம் ஆண்டவனின் குழந்தைகள். மூட நம்பிக்கை மனிதனின் பெரும் பகையாகும். ஆனால் மதவெறி அதைவிட மோசமானது. உருவ வழிபாட்டினர் என்று கூறப்படுபவர்களில் பலர் ஒழுக்கத்திலும் ஆன்மீகத்திலும் பக்தியிலும் ஈடு இணையற்று விளங்குகிறார்கள். முகமதியர்கள் இந்தியாவிற்கு வருவதற்கு முன்பு வரை மத படுகொலைகள் பற்றி இந்துக்களுக்கு தெரியாது. இந்திய நாடு ஒன்றில்தான் சமய சம்பந்தமான படுகொலைகள் நடக்கவில்லை. நான் இந்து என்ற கர்வம் மிக்கவர்களுள் நானும் ஒருவன். என் கர்வம் எனது பாரம்பரியத்தின் பெருமைக்காகவே ஆகும். இந்து சமயம்தான் நமது தேசிய பண்பு. இதை யாரும் அசைக்க முடியாது. சிதறி கிடக்கின்ற ஆன்மீக சக்திகளை ஒருங்கிணைப்பதன் மூலம் மட்டுமே இந்தியாவில் தேசிய ஒருமைப்பாட்டை கொண்டு வர முடியும். நாம் வளர வளர பாடம் கற்கிறோம். அந்தோ முழுவதும் கற்றபின் அரங்கத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு விடுகிறோம். இதுதான் மாயை. உலகம் நமது ஆன்மாவை தொட முடியாது. உடல் கிழிபட்டு இரத்தம் வடிந்தாலும் உனது மனத்தின் அடியாளத்தில் அமைதியை நீ அனுபவிக்கலாம். துன்பம் என்பது யாரையும் நெருங்கக்கூடாது என்று மனமாற விரும்புகிறேன். ஆனால் அதுதான் நம்மை அகத்திற்குள் அழைத்து செல்கிறது.